வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த ரீட்ஃபோர்ட் தளத்திற்கு நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் தூரிகையின் மைத்தூவல். இந்த புத்தகத்தோட அட்டைப்படமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா ஒரு வானம், நிலா அந்த ஒரு கலரே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த புத்தகம் நித்யா தேவி அம்மா அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் ஆசிரியர் எனக்கு குடுத்தாரு. ஆசிரியர் பேர் சந்துரு. இவரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. இவங்களோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 வருடங்கள் தமிழ் பணி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, உலக சாதனைகள் 5 அமைப்பின் மூலம் பண்ணியிருக்காங்க. இவருடைய எதிர்கால நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்த இளைய சமுதாயம் அறியச் செய்யணும் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம நிறைய கவிஞர்கள உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட நோக்கமா வச்சிருக்காரு. ஸோ இந்த உயரிய நோக்கம் வெற்றியட வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பெற்ற விருதுகள் அப்படின்னு சொன்னா நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேலாக விருதுகள் வாங்கியிருக்காங்க. அது அவருடைய விருதுகள் ஒரு சிலத நான் வாசிக்கிறேன். தமிழ் பேரொளி விருது, திருவள்ளுவர் விருது, தமிழன்னை விருது, முத்தமிழ் விருது, தங்கத்தமிழன் விருது, கவிமுகில் விருது, புரட்சி விதை விருது, செந்தமிழ் கவிச்செம்மல் விருது, கலைமகள் விருது, தந்தை பெரியார் விருது, ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருக்குறள் தூதர், மதிப்புறு விருது, ஆசிரியர் இலச்சினை, லெஜண்ட் இந்த மாதிரி நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு இவரு. ஸோ இத்தனை விருதுகளை வாங்கிய ஆசிரியர் எந்த அளவுக்கு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு அப்படிங்கிறத இந்த புத்தகம் படிக்கும்போது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கவிதை அப்படிங்கிறத ஒரு கவிஞன் சாதாரணமா எழுத முடியாது. அந்த உணர்வுகளை கலந்துக்கும் போது மட்டும்தான் அந்த கவிதை அப்படிங்கிறதே வெளிவரும். ஸோ இந்த புத்தகத்துல மொத்தமா பாத்தீங்கன்னா எத்தனை கவிதை இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 93 கவிதைகள் இருக்கிறது. அதில் 140 பக்கங்கள் இருக்கு. முதல் கவிதையா தாலாட்டு பாடலில் தொடங்கி இறுதியாக நிழலில் மறைந்த நிஜங்கள் அப்படின்னு முடிச்சிருக்கார் தலைப்பு கொடுத்து. இந்த மாதிரி ஒரு ஒரு தலைப்புமே வித்தியாசமா இருந்தது. நம்ம நிறைய தலைப்புகள் எழுதியிருக்கோம். பாத்தீங்கன்னா ஒரு காவியம் அப்படின்னா அதை பத்தி நம்ம எழுதுவோம். ஒரு சில தலைப்புகள்லாம் என்னை சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏர் அப்படின்னு ஒரு கவிதை, அதுக்கப்புறம் சாய்ந்த தராசு, அதுக்கப்புறமா நொறுக்கு தீனி, அப்புறம் பிரதிபலிப்பு. இந்த தலைப்பே வித்தியாசமா இருந்துச்சு. நிலவை மறைத்த நிழல்கள், மைத்தூரிகை, அந்த மாதிரி இவங்க ஐயா எழுதியிருக்கிற கவிதைகள்லாம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு எழுச்சி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு தாலாட்டு பாடல் அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குவோம். ஆனா இந்த புத்தகத்துக்கு பதிப்புரை கொடுத்திருக்கிறாங்க பதிப்பாசிரியர் சரவணன் அவர்கள். அவரும் அவருடைய விளக்கத்துல அவரை பற்றி உயர்வான நிலையில இந்த வரிகள்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய தோட்டால எந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வாழ்த்துரை கொடுத்திருக்காங்க ஜெயலட்சுமி அம்மா அவர்கள். அவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க. அவங்களும் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, நிறைய கவிதைகள் எழுதி இருக்க ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களோட கவிதைகளை எல்லாமே இருக்கு. புறக்கவிதை இருக்கு, அறக்கவிதை இருக்கு, பக்தி இருக்கு, அப்புறம் இது புரட்சியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெங்கடேசன் அவர் உலக சாதனையாளர். அவர் வாழ்த்து கொடுத்திருக்காங்க, அணிந்துரை கொடுத்திருக்காங்க, அப்புறம் நட்புரை கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறமா மகிழுரை கொடுத்திருக்காங்க. ஸோ இத்தனை உரை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னுடைய ஆய்வுரையை கொடுக்கலான்ட்டு. இதுல ஃபர்ஸ்ட் தாலாட்டு பாடல் அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா இந்த வரிகளை வாசிக்கிறேன். ஆராரோ ஆரிராரோ கண்மணியே கண்ணுறங்கு, ஆத்தா நான் இருக்கேன் அலாம நீயுறங்கு, பச்சை பசுங்கிலியே பாசமுள்ள பூமணியே பால்சோறு நானும் தாரேன் இப்போது நீயுறங்கு, காடு கழனி எல்லாம் காய்ஞ்சிதான் போச்சுதடா, காவேரி தண்ணி வந்தா பச்சையும் திரும்புமடா, காஞ்ச வயித்தோட உண்டியா இருக்கேன் கஞ்சிக்கே வழியும் இல்ல கண்ணுதான் இருட்டுதடா, ஒட்டிருந்த சொந்தமெல்லாம் ஒட்டுதான் போனதென்ன, உன்னோட நான் இருப்பேன் ஏன் ராசா நீ உறங்கு, கண்ணு குட்டி கத்துதடா பாலும் அதுக்கு இல்ல, உன்னை போல அது மயங்கி கத்துறத பாரேண்டா. அதுக்கப்புறம்
இந்த மறுபடியும் இந்த லைன் வருது. ஆராரோ ஆரியாரோ அப்படின்னு சொல்லிட்டு. கூலிக்கு வேலை பார்க்க போன ராசா காணலையே, கண்டவங்க யாருமில்ல, விவரம் தெரியலையே, பசியாத்த மாட்டாம கூலத்தான் குடிப்பாக, நம்ம முகத்தை கண்டுபுட்டா அதையும் கொடுப்பாக, கலங்காத என் உசிரே நிச்சயமா வருவாக, ஐத்தமவன் வரும் வழிதான் எப்போதும் பார்த்திருக்கேன், கை நிறைய சம்பாதிச்சு நம்மளதான் காப்பாக, கிழிஞ்ச துணி நீக்கி புதுசா வாங்கிடுவோம், பட்டணம்தான் நாமும் போய் ஓட்டலிலே சாப்பிடுவோம், காஞ்ச மடியினிலே பால் சுரக்க வழியுமில்லை, கண்ணீரோடு அழுறதற்கு உடம்பிலே தெம்பில்லை, நமக்கும் காலம் வரும் கலங்காதே இளவரசே, அதுவரை காத்திருப்போம் கண்மணியே கண்ணுறங்கு. ஒரு தாலாட்டு பாடல்ல அவங்க ஒரு எவ்வளவு ஒரு கஷ்ட நஷ்டத்தையும் இன்ப துன்பங்களை எல்லாம் வந்து எந்த மாதிரி வரிகளோட அமைச்சு அந்த குழந்தைக்கு அப்படியே சொல்ற மாதிரி நம்மளும் அந்த படிக்கும்போது எவ்வளவு ஒரு வழிகள் நிறைந்த ஒரு வழியை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத இந்த பாட்டுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உனக்குள் கடவுள். அப்புறம் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. தொன்மை மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பத்தி எழுதியிருக்காங்க. ஊருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு. ஊருக்கு ஒரு நியாயம், அதை வேணா நான் படிக்கிறேன். பிறப்பின் பயனாய் அமைந்தது வாழ்க்கை, பிறளா விதிகளும் வகுத்தது மனிதம். பிறப்பின் பயனாய் அமைந்தது வாழ்க்கை, பிறளா விதிகளும் வகுத்தது மனிதம். நீதி யாவர்க்கும் பொதுவென வைத்தே, நிலைத்த வாழ்வினை வாழ்ந்தார் சான்றோரே. தவறுதல் இயல்பு, தவறுகள் ஆனதால் தவறா ஒழுங்கும் மானிடர் வாழ்வே. கற்றோர் பெரியோர் நீதியை காக்க, கற்றார் பலரும் அறநெறி பாடமே. நியாயங்கள் தடம் மாறும் சில நேரம், நிலைநாட்ட போராடும் கற்றறியா கூட்டம். சொந்த ஊரில் வெளிப்படும் நீதி, சொந்தம் காக்க சுயநலம் பேசும். எல்லை தாண்டிய தீர்ப்புகள் எல்லாம் எழுதி வைத்தார் பொன் ஏட்டிலே. பொது நலமும் சுயநலமும் ஒன்றாய்க்கூட, பொதுவாய் போனது நீதிவான் மொழிகளே. தர்மம் அழித்து அதர்மம் காக்க, தறிக்கட்டு அலையும் பொருளாசை பேய்கள். ஊருக்கொரு நியாயம் சொல்லும் மேதாவிகள், உண்மையை மறைப்பார் நீதியை கொள்வார். சமூக நீதி யாவர்க்கும் சமமாய் கிட்டிட, சமத்துவம் பெண்ணிட நிம்மதி வாழும். ஆளை பார்த்து பொருளை பார்த்தால் அநியாயம் திரியும் ஊருக்கொரு நியாயமே. இப்ப நம்ம ஊருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நியாயம் பேசுவானா நம்ம கரெக்டா இருக்கோமா அப்படின்னு பார்த்தா, நமக்குன்னு வரும்போது அந்த விஷயத்துல இருந்து நம்ம பின்வாங்கதான் செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வரிகளுமே நம்மளுக்கு ஒரு நெத்தி அடில வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரிகள். உனக்குள் கடவுள். காணும் திசைகள் யாவும் கோயில்கள், கண்களில் நிறைக்கும் கட்டட கலைகள், உயரமாய் வெடித்த கல் சிற்பங்கள், ஊருக்கொரு பெயரில் கடவுளின் சிலைகள். காணும் திசைகள் யாவும் கோயில்கள், கண்களில் நிறைக்கும் கட்டட கலைகள், உயரமாய் வடித்த கல் சிற்பங்கள், ஊருக்கொரு பெயரில் கடவுளின் சிலைகள். தேடி தேடி அலைமோதும் மக்கள் கூட்டம், தினமும் வசூலிக்கும் போலி சாமியார் கூட்டம். அருள்தனை போதித்து அன்பை வளர்க்கும் ஆன்மீக புனிதர் வாழ்ந்தார் இங்கே. ஆடம்பர வாழ்வை துறந்தார் முன்னே, அன்பை வளர்த்து உலகை காத்தார். தங்கத்தட்டும் தகதகக்கும் பொன் அணிகளும், திகைப்பு தந்திடும் சொகுசு மாளிகையும், சுற்றும் புறமும் பக்தையோடு தரிசனம், சொந்தமாய் தீவையே தமக்கென கொண்டார். அறியா மக்கள் அறிவு ஏதிலிகள், அள்ளிக் கொடுத்தார் தம் உழைப்பின் சொத்தை. போலிகள் அறிந்து பகுத்தறிவு நாடு, புயலென கிளம்பு அறிவை புகட்டு. கையேந்தி நின்றால் திருவோடு சொந்தம், கை நீட்டி கொடுத்தால் மகிழ்வே கிட்டும். கடவுளை கண்ட மானிடர் உண்டோ, காலந்தான் அதையும் ஏற்றது உண்டோ. தேடும் யாவும் புறத்தில் இல்லை, தெளிந்து கண்டால் உனக்குள் கடவுள். ஸோ கடவுள் அப்படிங்கிறவங்க நம்மளுக்குள்ளேயேதான் இருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். எத்தனையோ கோயில் போய் தேடுறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கடவுள் நாம இன்னும் தேடல அப்படிங்கிறத இந்த கவிதையில வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் ஏர் அப்படிங்கிறது. ஏர் அப்படிங்கிறத இன்ன வந்து பிராக்கெட்ல போட்டு ஏன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏர் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு
விவசாயிய வந்து கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். சோ அவர்களுக்கான ஒரு கவிதை வரிகள் எவ்வளவு உணர்வு பூர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எத்தனை கேள்விகள், எத்தனை குரல்கள் எதிரொலிக்கும் 8 திக்கும் உழவனின் உழைப்பு. நத்தையின் வயிற்றில் முத்துக்கள் பிறக்குமாம், நாற்றாங்கால் முதுகிலும் வியர்வை முத்துக்களை. ஒட்டிய வயிற்றோடு கஞ்சிக்கு ஏக்கம், ஓடோடி உழைத்தும் ஒட்டாத செல்வம். கந்தல் துணியும் கதை சொல்லும், கணவான்கள் வாழ பசி தீர்க்கும். ஆகாயம் ஆராய ஆயிரம் ஆயிரம் ஆராய்ச்சிகள், அறுவடை செய்தவனை ஆராய்பவர் யாரோ. மாட மாளிகையும் அடுக்கு கோபுரமும் மடை திறந்த வெள்ளமாய் செல்வங்களோடு. சகதியில் கிடந்த உழவனின் உள்ளம் சோராது உழைக்கும் சோற்றினை கொடுத்திட. கன்னத்தில் குழிகள், கண்களோ குழியில். கதிரவன் தந்த சூடும் உரைக்காது. பாட்டாளி வாழ்வும் உழைப்பும் இருக்கும் வரைதான் பாரில் யாவும் வாழ்வார் மகிழ்ந்தன்றோ. ஒரு உழவருடைய ஒரு வழிகளை வந்து நமக்கு இப்ப நம்ம கையில சாப்பாடு தட்டத்துல வைக்கிறோம் அப்படின்னா அவங்க சேத்துல கால் வச்சு அவங்க இந்த உழைப்ப கொடுத்ததோடைய பலன் அப்படிங்கிறத நம்ம எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அதுக்கான விடை அப்படிங்கிறது அந்த உழவனுடைய உழைப்பு அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த வியர்வைய வந்து அந்த முத்துக்களோட எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நாற்றாங்கால் முதியிலும் வியர்வை முத்துக்களை. அது நம்ம அறுவடை பண்ணும்போது அந்த உழவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது நம்மள சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அததான் அந்த உழவர்கள் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியா நினைப்பாங்க. அதற்கப்புறம் சாய்ந்த தராசு. இந்த தலைப்பே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருந்தது. சாய்ந்த தராசு. தராசு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு நீதியை வந்து நிலைநிறுத்துற மாதிரி தான் இருக்கும். சோ அதை பத்தின ஒரு கவிதை. கண்ணை கட்டிய நீதி தராசுக்கோள், காணாமல் போனது தீர்ப்பு வரும்போது. கண்ணீரை காணாத தராசு தாயோ, கருப்பு துணியோடு சிலையாய் போனாளே. கண்ணீரை காணாத தராசு தாயோ, கருப்பு துணியோடு சிலையாய் போனாளே. கதறல் சத்தம் காதில் கேட்டாலும் கேளா செவியோ சிலையாய் நின்றாளோ. வாதிகள் வைத்த வாத மயக்கத்தில் வாழ்வை முடிக்க வழி சொன்னாளோ. மழலையர் இறைந்த சூழலை காணாது மனமில்லா காடையரை காத்து நின்றாளோ. வாதிகளின் வாதங்களே விளக்காய் அமையும், விளக்கை அணைத்து இருட்டில் நின்றாளோ. வலுத்தவன் பணத்தில் வளைந்து நின்றாளோ, வளைந்து வளைந்து சாய்ந்து போனாளோ. சாயாதன நம்பி சரணடைந்த ஏதிலியர் சாவுக்கு ஏற்றிய சாய்ந்த தராசு. சாய்ந்த தராசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய நீதி வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு செல்வாக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த நீதிக்கான மரியாதை அப்படிங்கறதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது சுத்தமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த மாதிரி எத்தனை மக்களுடைய குரலுடைய குரல்களுக்கு பதிலான அந்த ஒரு தராசு, அந்த தராசை சுமந்துட்டு இருக்கிற அந்த அந்த சிலையா அப்படியே உருவகப்படுத்தி நம்ம வந்து ஒரு உயிரில்லாத ஒரு சிலை மாதிரியே நம்ம சொல்ற மாதிரி, உனக்கு கண்ணு தெரியலையா, கட்டி இருக்கிற, காது கேட்கலையா, என் வாழ்க்கைய முடிக்கிறதுக்கு நீ வழி காட்டுற, கடைசி வரைக்கும் என்னை காக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட இந்த கவிதை வரிகள்லாம் அமைஞ்சிருக்கும். இந்த வரிகள்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துலயே நம்ம போயிருவோம், எத்தனை மக்களுடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம். அதற்கப்புறம் அம்மாவை பத்தி ஒரு கவிதை. கருவில் நான் இல்லை, நீயும் சுமக்கவில்லை, கருத்தில் கொண்டாய் நீதான் மகவென்று. அழைத்தாய் வந்தேன், காலமும் தாமதம். அலையும் ஓய்ந்து போகும் நீயோ தவித்தாய். என் பிள்ளை வந்தானே நிறுத்துவாயா தோளா, என் செய்வது அதிகாரம் நமக்கில்லை. கரை மீண்ட பின்னே கதைத்தோம், கண்களில் சில பல பாசத்துளிகள். இன்று வரை மாறாதது மெய்யன்பு உறவு. புதுமை ஒன்று என் தாயே, நான் உனக்கு சிறு மழலை, என் தந்தைக்கு நான் நண்பன். மகிழ்கிறேன், சோகங்கள் மறைந்து போயின, மகிழ்வாய் தந்தாய் எல்லோருக்கும் ஆசிகள். யான் பெற்ற ஆசிகள் யாவர்க்கும் எந்நாளும் வாழ்த்துவீர். எப்போதுமே உன் பிள்ளைகள் வளத்துடன் நலத்துடன் தன்னம்பிக்கையோடு வாழ்க, உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சோ அம்மாவோட உணர்வெல்லாம் வந்துட்டு எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு கஷ்டமே குடுத்திருந்தாலும் கூட, அவங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து, "நீங்க நல்லா இருக்கணும்" அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்ப கூட சொல்லுவாங்க, "அறியாம ஏதோ பண்ணிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. மாதிரி அம்மாவ பத்தி அழகா கவிதை எழுதியிருக்காங்க. அதற்கப்புறம் "கொட்டடா பேரிகை" "கொட்டடா பேரிகை" அப்படிங்கிற ஒரு தலைப்பு. "மௌனம் இன்னும் எதற்கடா தோழா, மௌனம் கொன்று வார்த்தை பழகு. மௌனம் இன்னும் எதற்கடா தோழா, மௌனம் கொன்று வார்த்தை பழகு. அடங்கிப் போனால் ஆமையும் கோலேச்சும். அமைதியைக் கொள், உரிமை முழக்கமிடு. சொல்லன்னா துயரங்கள் சொல்ல முடியாது. சொல்வது வார்த்தையெனில் நாகரிகம் கிடையாது. உழைக்கும் வர்க்கம் அடிமையின் வாரிசுகள். உரையில் எழுதா வேதனை வரிகள். கைரேகை எல்லாம் உடலில் படர, கடவுளைத் தேடி கேள்வியைக் கேளு. கையில் பலமிருக்க கையைக் கட்டுவதேனோ? கழுத்துத் தொண்டை பலம்தானே உனக்கு? கைகளை விரித்து உலகை அலை. கைக்குள் தானே உலகம் இருக்குது தோழா. முரசை கொட்டு, வியர்வை சிந்த, முயற்சி கொள்வாய், குரலை உயர்த்து. போதும் இந்த அடிமை கோலம் தோழா. பொறுமை தவிர்ப்பாய், கொட்டடா பேரிகையை. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இடத்துல வந்துட்டு பேசாம இருக்கக்கூடிய தருணங்கள் இருக்கு. அந்த தருணம் எல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌனம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பதில் அப்படின்னு சொல்லிற முடியாது. அந்த மௌனத்தை கொன்று வார்த்தைகளால நம்மளுடைய உணர்வுகள நம்ம வெளிப்படுத்தும்போது மட்டும்தான் நமக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நம்ம தான் வந்து நம்மளோட குரலை உயர்த்தி, நம்ம அந்த அடிமை அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் இல்லாம, நம்மளும் இந்த உலகத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்வோட இயங்குறதுக்கான கவிதையா இந்த கவிதை இருந்துச்சு. நிலவை மறைத்த நிழல்கள். பளிச்சென்ற வெளிச்சம் புதுமையாய் உலகம். படைப்பின் உச்சம் இயற்கையின் வடிவம். பளிச்சென்ற வெளிச்சம் புதுமையாய் உலகம். படைப்பின் உச்சம் இயற்கையின் வடிவம். எண்ணத்தில் 1000 கற்பனை ஊற்றுகள். எண்ணும் போதே மூடிப்போனவர் யாரோ? லட்சியம் தோன்றும், சனாதனம் கொல்லும். அலட்சியம் புரியும் அதிகார மந்தைகள். வெள்ளை மனத்தினர் காட்டிய வழிகள். வெளியேறாது புதைந்த புதைகுழி பொக்கிஷங்கள். அறிவைத் தேடும் அறிவு ஏதிலிகள். அரும்பிலே கிள்ளப்படும் எதிர்கால வித்துக்கள். மதுவின் போதையில் தள்ளாடும் எதிர்காலங்கள். மயங்கி சாகும் இளைஞர் லட்சியங்கள். புதிராய் போன கேள்விக்குறி படைகள். பதுங்கி கிடைக்கும் புதிய தலைமுறைகள். எத்தனை காலம் ஏங்கி அழுவது? எழாது தடுக்கும் நிலவின் கருமைகள். ஒரு வாழ்க்கையில சொல்லிட்டோம், நிலாவில் இருக்கிற அந்த வெளிச்சம் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இயற்கையோட ஒரு இயற்கையோட பிரமிப்பு பாருங்களேன். எவ்வளவு ஒரு பிரைட்டா ஒரு இதை கொடுத்திருக்கு நிலவுக்கு. அந்த ஒரு கற்பனையோட நம்மளுடைய லட்சியங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கு, ஒரு இளைஞர்கள் வந்து இப்ப எந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இதெல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலவு வந்து ஒரு மறைக்கும் போது இருட்டாகுது. அது மாதிரி நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா ஆகுறதுக்கான வழிகளை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இந்த கவிதைகள்ல. புன்னகை என்னும் ஆயுதம். நம்ம புன்னகை எல்லாருமே வந்துட்டு இப்போ நம்மளோட ஆயுளை நீட்டிக்கணும் அப்படின்னா குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ குழந்தையோட மாதிரி இருந்தா அப்படின்னாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா எதையும் சிந்திக்காம அப்படியே இயல்பா கடந்து போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கவிதை. ஆனா இது வந்து இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு வந்து வழிகள் தான் இருந்துச்சு. புன்னகை என்னும் ஆயுதம். ஆயுதங்கள் 1000 அணுகுண்டுகளும் அடக்கம். அரிய உயிர்களும் அவசியமின்றி பிரியும். ஆயுதங்கள் 1000 அணுகுண்டுகளும் அடக்கம். அரிய உயிர்களும் அவசியமின்றி பிரியும். வார்த்தைகள் பயன்பாடு வாழ்வை நோகடிக்கும். வாழ்வியல் மறந்து வழக்கத்தை தொலைக்கும். வார்த்தைகள் பயன்பாடு வாழ்வை நோகடிக்கும். வாழ்வியல் மறந்து வழக்கத்தை தொலைக்கும். கல்லெஞ்சும் கரைந்து போகும். கயவரின் எண்ணங்களும் காணாது போகும். தெரியும் இடம் இதழாக இருக்கட்டும். தொலையா பாசமோ புன்னகை புரியட்டு. வெடிகுண்டு வெடிக்காது போகும். வெடிக்காதவை கூட வெடித்துச் சிதறும்.
ஒற்றை நொடியில் ஒரே வார்த்தை 1000 அர்த்தம் சொல்லும். ஒரே புன்னகை வென்றிடும் உலகையே ஒட்டி உறவாடும். ஸோ புன்னகை புரியுங்கள். நம்ம வந்துட்டு புன்னகையோட இருக்கும்போது நம்ம எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த கவிதையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து எவ்வளவு போர்லாம் நடந்துட்டு இருக்கு, இப்பெல்லாம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு இல்லாம, நீ பெரியவங்களா நான் பெரியவங்களாங்கிற அந்த ஒரு இது, அதுக்காக தான் வந்து எத்தனையோ போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு புன்னகையோட கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கற்க ஒரு விஷயத்த நம்ம எப்படி கற்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு கவிதை. கற்க கசடற கண்டிடு 1000 நூல்கள் விழியாலே கண்ணில் பதித்திடு கருத்தில் இதுவென்று குப்பைகள் கோடி குழப்பும் உன்னை குழம்பி போவாய் வயதும் காரணமே தெளிவாய் துணிவாய் தொடர்வாய் தோளா துணியா பொழுதில் வீழ்வதும் நீதானே துளைப்பாய் விழிப்பாய் துணிவாய் எழுப்பாய் துவளா நெஞ்சில் பதிப்பாய் கருத்தினையே கற்றதும் பெற்றதும் போதாது தோளா கருத்தை பரப்பியே பகுத்தறிவு கொடுப்பாய் எதிர்ப்புகள் திசை யாவும் படையெடுக்கும் எதிரியே நம்மை தூண்டுகிறான் உண்மைதானே பெற்ற நூல்கள் தந்திடும் அறிவுகள் போதாது இன்னும் தேடி கோடிகள் உண்டு கற்றவையாவும் உனக்கு மட்டுமோ கற்கும் கல்வியும் வள்ளுவன் வாக்கே நிற்பாய் தொடர்வாய் வகுப்பாய் புதிய பாதை நிற்காதோர் சபையை தவிர்ப்பாய் தேடுவாய் கல்வியும் செல்வமும் உயர்வே காணாத மனிதர் காட்சியாய் மிளிர்கின்றார் சகித்தவை எல்லாம் அம்மாவின் கண்களே கண்டு மகிழ்வோம். ஒரு கல்வியை வந்து கத்துக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி கற்கணும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு ஒரு அழகான வரிகள்ல வந்துட்டு நம்ம எவ்வளவோ துன்பங்கள் நம்மளுக்கு வந்தாலும் கூட கல்வியை கற்றுக்கிறத வந்து நம்ம நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது. அதற்கப்புறமா வந்து நம்மளுக்கு தினம் தினம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அது மட்டும் நம்மளுக்கு பத்தாது, இன்னும் நீங்க நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கோங்க, தேடிட்டே இருங்க. வாழ்க்கையில தேடல் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்று அப்படிங்கிறது. சோ நம்ம தேடுறத ரொம்ப தெளிவா துணிஞ்சு தேடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வரிகள் வந்து நம்மளுக்கு படிக்கும் போதே நம்ம வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து வரணும். அந்த மாதிரி இருக்கு ஐயாவோட வார்த்தைகள். ஒரு ஒரு வார்த்தை தான் வந்து நம்மளுக்கு அந்த பொருளை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு ஒரு தெளிவான கையாடல் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் என்ன செய்தோம் உலகிற்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதியிருக்காங்க. பிறந்தது முதல் மடிவது வரை பிறப்பிற்கு செய்பவன் உறவுகளா அல்ல கால் சட்டை காலத்தை கணக்கில் கொள்ளடா கடந்த கால அடிமைத்தனம் உனக்கு புரியும் தோளா சொகுசாய் பேசுவதா சுதந்திரம் சொல் சொல்லன்னா நிர்வாணங்கள் அறிவாயோ உடல் இயற்கையின் வளர்ப்பு வரிதானே கல்வி கூட முப்பாட்டன் வழியே தோளா கண்மூடித்தனமா இருப்பதும் நீ முறைதானே மீண்டும் வேண்டுமோ உடன்கட்டை ஏறுதல் மிதித்து எழுவாய் இது உன் நிலைமை நாம் செய்த தியாகங்கள் புதை குழியிலே நடுங்காதே நிமிர்ந்தெழு நீயும் மனிதனே நாட்டிற்கு பல செய்தோம் குருதியோடு நலமது வேண்டாமே புறம் தள்ளுவாய் புதுமை படைப்போம் புத்துணர்ச்சி கொள்வாய் நம் மண் இது நாடாள்வதும் நாம் தானே நாட்டிற்கு நாம் செய்வோம் புரட்சியை. நம்ம பிறந்தது முதல் இருக்கிற கடைசி வரைக்கும் நம்ம ஏதாவது ஒண்ண நம்மளால முடிஞ்சது செஞ்சுட்டு போறோமா அப்படிங்கிறது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க வந்த வழித்தடங்களை வந்துட்டு பதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறத. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் வந்து மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த உடன்கட்டை ஏறுதல் ஆகட்டும், பெண் கொடுமை ஆகட்டும், அதற்கப்புறம் நம்ம அடிமைத்தனம் சொல்லிட்டு இன்னும் நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா
வெளியில வராம இருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம கடந்து வரணும் அப்படின்னா, நம்மனால முடிஞ்ச விஷயங்கள பகிர்ந்துக்கும் போது, அது ஒரு தாக்கமாயி அவங்களும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கலாம். எழுந்து வா மகளே. இதுதான் தலைப்பு, கவிதையின் தலைப்பு. எழுந்து வா மகளே எழு. எழாது கிடைந்தால் சினைப்படுத்தும் விஷமிகள். எழாது கிடந்தால் சினைப்படுத்தும் விஷமிகள். பயமேதும் கொள்ளாதே நீ துணிவாய். பக்குவம் தெரியா பண்பில்லா சமூகம். நான் கண்ட கொடுமைகள் கோடி. நாளைய தலைமுறைக்கும் நீயே துணை. தயக்கம் தேவையில்லை பெரியார் பூமி. தயங்கி நின்றால் நீயும் பிணமே. செத்து மடிந்தால் நினைவுகள் வாழும். செங்குருதியால் உன் நினைவுகள் வாழும். கண்ணியம் இழந்த காடையர் இங்கே. கனவில் கூட இனி உன்னை நெருங்காது. அம்மாவின் நிலையது வேண்டாமே மகளே. அஞ்சாது புறப்படு அகிலம் உனதே. காவல் தெய்வமாய் காப்பாய் உலகை. காலம் போற்றும் பெண்மை நீயே. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள், கொடுமைகள், குற்றங்கள் இதெல்லாம் அவர்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு மறைக்கப்பட்ட பக்கங்களாவே இருக்கு. சோ இதெல்லாம் இந்த அநீதியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம துணிஞ்சு சொல்லணும் அப்படிங்கிறது. சோ ஒரு பெண் மகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரைன்னு சொல்றதை விட, இத ஒரு ஒரு ஏட்டில் எழுதக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாசகங்களை எல்லாம் நம்ம தினமும் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்ச்சி வரும் பாத்தீங்கன்னா, அது அந்த பெண் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையா இருந்துச்சு. அதற்கப்புறம் வெற்றி கொடி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை தூரம் ஓடினாய் தம்பி, இளைப்பாறில் எப்போது நீ அடைந்தாய். காற்றும் கூட ஓய்வுக்கு சற்றே ஏங்கும். கடுமை நெருக்கையில் பிறந்தவன் நீயே. பேரரசை கட்டமைத்த பேரரசன் நீயே. பெருமையோடு வாழ்த்துகிறேன் நீயும் கரிகாலனே. நாட்களாக ஓடுகிறாய் நானும் தொடர்கிறேன். ஒப்புதல் ஏதுமில்லை ஒப்பற்றவன் நீயே. தொடர்ந்து பயணி வெற்றியை நோக்கி. துயரங்கள் மாயும் உன் உழைப்பினாலே. நாட்களின் கணக்கு உனக்கெதற்கு தம்பி. நாட்காட்டி முடக்கிடும் நேரங்களை காட்டி. துணை வரும் என்று ஒருபோதும் நம்பாதே. தூர்வாரும் உறவுகள் உண்டு. கொண்டது 100 கிடைத்திடும் பழிச்சொல். விமர்சனங்கள் இல்லா சாதனைகள் ஏது. விடியல் இரவுகள் ஏது. நடப்பவை யாவும் முன்னால் மட்டுமே. நாளைய உலகில் வெற்றி கொடி உனதே. இந்த வெற்றி கொடி கட்டு அப்படின்னா, நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது எத்தனையோ சவால்கள் நம்மளுக்கு இருந்தாலும் கூட பல தடைகள் வரும். இதெல்லாம் நம்ம தாண்டி வரணும் அப்படின்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும். சோ அதுக்கான திறமை எல்லாமே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை வரிகள் நம்மளுக்கு சொல்லும். ஒவ்வொன்றுமே நம்ம படிக்கும்போது அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும். நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி ஒவ்வொருத்தருமே படிங்க. அதுல இருக்கிற தலைப்பாகட்டும், நம்ம அந்த தலைப்பு படிச்சா கூட நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பணத்தாசை அப்படிங்கிற ஒரு தலைப்புல எழுதியிருக்கார கவிஞர். நிலையில்லா பொருளே நிலைத்த புகழோடு. நிலையில்லா பொருளே நிலைத்த புகழோடு. நிலம் சூழ் உலகை ஆட்டுவிக்கும். பணமென்ற பெயரிலே பந்தி போடும். பாசங்களை கூட வேண்டாமென ஒதுக்கி வீசும். பந்தங்கள் ஒதுங்கிட வலியதை செய்யும். பார்வையில் கூட மாறுபாடு காட்டும். மனிதம் மறந்து மனிதனை கொல்லும். மானிடர் வாழ்வை கேலி செய்யும். ஈன்ற கருவையும் அனாதையாய் மாற்றும். ஈன புத்தியால் தனித்தே வாழும். உடன் பிறப்பையும் அண்டவிடாது கர்ப்பம். உறவு கொள்ளும் தேவைக்கு மட்டும். மாற்று உயிரையும் பலி கொடுக்கும். மரபு வழி அறத்தை மறக்கும். தன்னிலை மறந்து பணத்தை தேடும். தரணியில் தானே பெரியென கத்தும். ஆசைகள் 1000 உள்ளத்தில் உண்டு. ஆபத்தில் முடியும் பணத்தாசையின் பயணம். இன்னைக்கு பணத்தினால இந்த இந்த வரிகள்லாம் நம்மளுக்கு படிச்சு பார்க்கும் போதே அப்படிதான் போயிட்டு இருக்கு உலகம் அப்படின்னு சொல்லலாம். பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மட்டுமே நோக்கி ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளை மறந்துடுறோம். சோ நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை வந்துருது. பணம் அப்படிங்கிறது எதையெல்லாம் செய்யும், நம்மளை படுகுழியிலே தள்ளும் அப்படிங்கிறதெல்லாம்
இந்த கவிதையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சாப்பிடுறது வந்து உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டு தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பஸ் பயணத்திலேயாகட்டும் ஒரு குழந்தை கையில ஒரு நொறுக்கு தீனி இருக்கும். அன்னைக்கு நம்ம சாப்பிட்ட நொறுக்கு தீனி அதோட மதிப்பே வேற. இப்ப இருக்கிற நொறுக்கு தீனிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு அழகான ஒரு கவிதை. ஓய்ந்த வேளையில் ஒப்பந்தம் செய்யும் ஓயாத ஆசையை மனதில் நிறுத்தும். ஓய்ந்த வேளையில் ஒப்பந்தம் செய்யும் ஓயாத ஆசையை மனதில் நிறுத்தும். பல்வகை குணத்தில் சுவைதனை கொடுக்கும். பலகார பெயரிலே பாட்டியின் கைவண்ணம். குடிசை வீட்டில் தமிழின் பெயரில் குடிசை வீட்டில் தமிழின் பெயரில் கோலோச்சும் கடைதனில் புரியா பெயரில் குழந்தையும் விரும்பும் பிடித்த உணவாய் கொஞ்சி மகிழும் பெற்றோர் மடியில். வேலையின் இடையில் தேநீர்க்கு முன்னே விட்டு கொடுக்காது முன்னே நிற்கும். மாலை கதிரவன் மறையும் வேலை மயக்கும் காப்பியும் நொறுக்கை சொல்லும். நன்றோ தீதோ யாரும் அறிவார் நாளும் முன்பர் விருப்பம் தணிப்பர். அளவு மிஞ்ச நஞ்சாகுமன்றோ ஆசையை கூட்ட ஆபத்தில் முடியும். உடலை பெருத்து நோயை கொடுக்கும். உணவை கெடுத்து உயிரையும் கெடுக்கும். நொறுங்க தின்றால் 100 அகவை. நொறுக்கு தீனியோ நோயின் வாசல். இன்னைக்கு நம்ம நொறுக்கு தீனிக்கு ஒரு இதை பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா அது நல்லதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த கவிதையில ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க. இந்த கவிதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தான். நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றணும். இந்த நோயின் வாசல் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம எடுக்க மாட்டோம். இறுதியா நான் இந்த கவிதையோட முடிக்கலான் இருக்கேன். வேரை மறந்த விழுதுகள் அப்படிங்கிற ஒரு கவிதையில இந்த கவிதையும் இன்னொரு கவிதையும் படிக்கலான்ட்டு. வேர் அப்படிங்கறது சொல்றது நம்மளுடைய பெற்றோர்கள், விழுதுகள் அப்படிங்கிறது நம்ம தான். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் வந்து பெற்றோரை மறந்துட்டு இருக்கிற நிலைமைதான் இருக்கு. அதனாலதான் நிறைய அனாதை ஆசிரமங்கள் ஆகட்டும் முதியோர் இல்லங்கள் ஆகட்டும் இருக்கு. அதை பத்தின ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். பச்சை பசேலென தலைத்த இலைகள் பூமியை நோக்கிய வளரும் விழுதுகள். பூமியில் தானும் புதைவோம் என்பதனை புத்தியில் வைக்கா இளம் வளர்ச்சி. ஆம், பெற்றோரின் வளர்ப்பில் ஆனந்தம் கண்டோர் பிறப்பை மறைந்து தலைக்கணம் கொண்டோர். வியர்வையை கொட்டி உழைத்த உழைப்பு வீணாய் அழிந்தன பொறுப்பிலா மகவாளே. தந்தை மகனுக்கு ஆற்றிய உதவியை தலைமகனும் புறந்தள்ளி பெருமை கொண்டார். கைகளில் பணம் வந்த பின்னே கண்ணை மறைத்து போதை கண்டார். கல்வி தனை புகட்டும் ஆசானையும் பழித்தார். கல்வியே கவலைப்பட மாசாய் வாழ்ந்தார். வயது முதிர்ந்த காலம் வந்த போதோ வீழ்ந்து போனார் ஈன்ற மூடர்களாலே. இருக்கும் இடம் இல்லாது போனதால் பாவம் இறப்பை நோக்கி தவம் கொண்டார். இந்நிலை மாற எந்நாள் வருமோ, இன்னும் பொறுப்பது எத்தனை நாளோ. பிறப்பின் பிற்காலம் நிம்மதி போக புதைந்த வேரை விழுதுகள் மறக்கலாமா. ஸோ ஒரு வேர்னா எப்படி அப்படிங்கிறத அந்த நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில ஒரு அந்த வேருக்கான ஒரு மரியாதையை செலுத்தாம அப்படி விட்டுட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. இன்னைக்கும் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவும் படிக்க முடியாத விஷயங்களா இருக்கு. அந்த வழிகளோட வார்த்தைகளாதான் இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்குமான ஒரு உறவாகட்டும், ஒரு சொத்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையே தொலைச்சுக்கிறாங்க. ஒரு அன்பு அந்த பிணைப்பு அதெல்லாமே இருக்கிறது இல்ல. இந்த உறவுகளை வந்து நம்ம நினைக்கணும். அந்த உறவுகள் தான் நம்மளை தாங்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சிட்டோம்னா நம்ம அதை வந்து யோசிப்போம். இந்த கவிதை சிறகாய் சிறையாய் கைபேசி. சிறகாய் சிறையாய் கைபேசி. சிறகடித்து வானில் பறக்க வைத்தாய். சிந்தையில் கோடி கனாவும் வைத்தாய். காணாத உலகை காண வைத்தாய். கைக்குள்ளே நீயே குடியிருந்தாய். கேட்கும் குரலாய் நீ வந்தாய். காணும் காட்சியாகவும் நீ வந்தாய். தூரத்து இதயத்தை அருகில் வைத்தாய். தனிமையிலும் நீயே துணை இருந்தாய். நாடு கடந்து கதைக்க வைத்தாய். நள்ளிரவு பயத்தையும் போக்கி வைத்தாய். கண்கள் காணாத உலகை தந்தாய். காட்சிகள் யாவும் கண்முன் வைத்தாய்.
இத்துணை யாவும் தந்தது நீயே, இருந்தாலும் என்னை ஊமையாய் ஆக்கியதேனோ? உறவுகள் கூடி குலாவிய காலம், உறவின்றி தனியே ஏன் பிரிந்தாய்? அருகினில் இருந்தும் அமைதி ஆனோம், அன்பை மறந்து பிரிவினை ஆனோம். கைக்குள்ளே இருந்து எமக்கு விளங்கிட்டாயோ, கண்களை அழித்து சிறை வைத்தாயோ? அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு இப்போ உலகம். பாத்தீங்கன்னா நம்ம கையில செல்பேசி வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்திலேயே உறவு இருந்தா கூட நம்ம ஒரு முகம் கொடுத்து பேசக்கூடிய அளவுல இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு செல்பேசி எந்த அளவுக்கு இருக்கு, நமக்கு கை கட்டால ஒரு உலகத்தையே காமிச்சாலும் கூட கண்முன்னே இருக்கக்கூடிய உணர்வான உயிரோட்டமான உறவுகளை நம்ம மறந்துடுறோம். அது ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த கவிதையில. இந்த கவிதைகள் இன்னும் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் பத்தாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு கவிதையுமே நமக்கு ஒரு உணர்ச்சியையும் உணர்வையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுல தலைப்புகளை படிச்சாலே போதும். மனிதம் நீயே அப்படின்னு சொல்லும் போதே அந்த வார்த்தை எப்படி இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஒரு நேர்மறையான எண்ணத்தை நம்மளுக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதற்கப்புறம் பெண்ணே ஞாலத்தின் கண்ணே, பாருங்க, எரிமலை பெண்ணே அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் உள்ள முடங்கி கிடக்கு, அதெல்லாம் நீ விட்டுட்டு நீ வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. நிழலையும் நம்பாதே அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான தலைப்புகள் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகம் வாங்கி ஒருத்தருமே படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கூட. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு தமிழ்ல ஒரு ஒரு வார்த்தை அப்படின்னு எழுதும்போதே ரொம்ப ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு உணர்வு கொடுத்து அதை உயிரோட்டமாக்கி அதை கொடுக்கும்போது அந்த கவிதையை படிச்சு நமக்குள்ள அந்த உணர்வுகளை கடத்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அதை படிச்சு அதை உணரும் போதுதான் அது தெரியும். இத ஆசிரியர் ரொம்ப அழகா சிறப்பா படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் எழுதியிருக்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். எனக்கு தெரிந்த விஷயங்கள்ல, ஏன்னா அது படிக்கும் போதே நம்மளுக்கு அந்த பொருளோட பொருள் முழுமையா புரிஞ்சிருது. சோ ஒரு சில கவிதைகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு படிக்கும்போது புரியாது. ஒரு 2, 3 தடவை படிச்சு அதுக்கப்புறமா புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா தான் தெளிவு கிடைக்கும். ஆனா இது அப்படி இல்ல. இயல்பா ஒரு எளிதாக நம்ம படிச்சு யாருனாலும் படிச்சு இந்த கவிதையை புரிஞ்சுக்க முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் நிறைந்த ஒரு பவர்ஃபுல் வேர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வார்த்தைகள்ல வலிமை இருக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு தான். எல்லா கவிதைகளும் ரொம்ப சிறப்பா இருக்குது. நீங்களும் வாங்கி படியுங்க. இந்த புத்தகத்தை எனக்கு பரிசாக வழங்கிய ஆசிரியருக்கும் நன்றி. இந்த புத்தகம் கிடைக்க காரணமா இருந்த நித்யா தேவி தோழர் அவர்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கிய